ஜனாதிபதி அனுர இந்திய பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்தவர்களுக்கு சிக்கல். எலிக்காய்ச்சல் நோயினால் 76 பேர் பாதிப்பு. உகண்டாவில் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மர்ம காய்ச்சல். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கையை ஒருபோதும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு தனது விஜயம் வாய்ப்பாக அமையும். அண்மைய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உதவிகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார். இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்தொழில் பிரச்சினைக்கு நிரந்தரமானதும் நிலையானதுமான தீர்வொன்றை வழங்குவது அவசியமானது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரிடம் மீன்பிடி தொழில்துறையினர் சட்டவிரோதமான முறைகளை தமது மீன்பிடி தொழிலில் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். அந்த செயலியில் இந்தியா பெரும் வெற்றியை பெற்றுள்ளதால் இலங்கையும் அதே பாதையை பின்பற்றி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். இலங்கையில் அமுல்படுத்தப்படும் வேலை திட்டங்களுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக இந்திய பிரதமர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்திய பிரதமரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். இந்தியாவுக்கான அவரது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஆரம்பத்தில் தன்னை சந்தித்ததை முன்னிட்டு பெருமை அடைகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கை மற்றும் சாகர் கோட்பாடு ஆகிய இரண்டிலும் இலங்கை மிக முக்கியமான இடத்தினை பெற்றுள்ளது. தனது சுற்றுப்பயணத்தில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி மர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரை இலங்கை ஜனாதிபதி சந்திக்கின்றார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே நிலவும் மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் எதிர்காலங்கள் திட்டங்கள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட உள்ளது. பண்டிகை காலத்தில் கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசி விற்பனை செய்யாமை தொடர்பில் 342 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 17ஆம் திகதி முதல் நேற்று வரை இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 6 சுற்றி வளைப்புகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் ஊடாக 7 லட்சம் ரூபாய் தண்டபணமாக அறவிடப்பட்டுள்ளதாக தீர்ப்பு கிடைத்துள்ளது. ஏனைய சுற்றி வளைப்புகள் தொடர்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் பெறப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 76 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இவர்களில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 11 பேரும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 28 பேரும், மொத்தமாக 39 பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் 3 நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட 23 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அது ஒரு நன்கு அமைந்த குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அடுத்த 2 நாட்களில் இலங்கையின் வடக்கு பகுதியை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி அது நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட SA பாஷா
உடல்நலக் குறைவால் திங்கட்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார். 1998 ஆண்டு பிப்ரவரி 14 கோயம்புத்தூரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதாகி சிறைக்கு சென்ற பாஷா நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தனது இல்லத்தில் திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான அல் உம்மாவை நிறுவியவர் பாஷா. அவர் PSG மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். திங்கட்கிழமை மாலை 6:20 மணியளவில் மரணமடைந்ததாக அவரது மகன் சித்திக் அலி தெரிவித்துள்ளார். பாஷா மற்றும் அல் உம்மாவை சேர்ந்த 16 பேர் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் பிப்ரவரி 1998 ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தனர். தென்கொரியாவில் ஆளுங்கட்சியாக உள்ள மக்கள் அதிகார கட்சி தலைவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக ஆன் டாங் ஹூன் அறிவித்துள்ளார். முன்னதாக தென்கொரியாவில் அவசர நிலை இராணுவ சட்டத்தை அமுல்படுத்துவதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயேல் கடந்த 3 அறிவித்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தினார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் விதத்தில் வன்முறையை தூண்டும் விதத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிபர் யூன் சுக் இயேலுக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியும் 5 சிறிய கட்சிகளும் கடந்த வாரம் கொண்டு வந்தன. இதைத் தொடர்ந்து அதிபர் யூன் சுக் இயேலுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் பாராளுமன்றத்தில் டிசம்பர் 14 வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் அவரை பதவி நீக்கம் செய்ய ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உகண்டா நாட்டில் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மர்ம காய்ச்சலுக்கு சுமார் 300 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டு மக்களினால் டிங்கா டிங்கா என்று அழைக்கப்படும் இந்த மர்ம காய்ச்சல் பெரும்பாலும் பெண்களைத்தான் பாதிப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு காய்ச்சலும் அதிகமான உடல் நடுக்கமும் ஏற்பட்டு எழுந்து நடப்பது கூட கடினமானதாக மாறியுள்ளது. இதுவரையில் இந்த நோயினால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனவும் இதற்காக எதிர்ப்பு சக்தி மருந்துகள் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நோய் பரவிய மாவட்டத்தின் சுகாதாரத்துறை மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1903 ரைட் சகோதரர்கள் வடக்கு கரோலினாவில் முதலில் 12 வினாடிகள் என்ஜின் உந்தும் ரைட் ஃபிளையர் ஊர்தியில் பறந்தனர். 1926 லித்துவேனியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து மக்களாட்சி அரசு கலைக்கப்பட்டு சிமெட்ரோனா ஆட்சியை பிடித்தார். 1947 இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1957 அமெரிக்கா முதலாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அட்லஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.